அதிக முக்கியத்துவம் இல்லாத சர்ச்சைகளை பற்றி பேசும்போது இது உப்பு பெறாத விஷயம் என்பதுண்டு. ஆனால் உடல் நலனை காப்பதில் ஒரு ஸ்பூன் உப்பின் பங்களிப்பு முக்கியத்துவம் இல்லாத விஷயம் அல்ல. அதனால்தான் ஊட்டச்சத்துக்களை கலந்து உப்பை தயாரித்து அரசே விற்பனை செய்ய தொடங்கியுள்ளது. தமிழக அரசு சார்பில் விற்கப்படும் உப்பில் இரும்பு, அயோடின் மற்றும் இரண்டும் கலந்தது என 3 வகைகளில் உப்பு விற்பனைக்கு உள்ளது. ஒரு பக்கம் நன்மை என்றாலும் இன்னொரு புறம் அரசு உப்பு விற்பதால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவிக்கின்றனர் உப்பு உற்பத்தியாளர்கள். பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தில் அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உப்பு உற்பத்தியாளர் என்ற நோக்கில் பார்க்கும்போது அது எங்களது உப்பு உற்பத்தி தொழிலையே பாதிக்கக்கூடிய நிலைமையில் உள்ளது. பழங்காலத்தில் காய்கறிகள், நீர் ஆகியவற்றில் இயற்கையாகவே ஊட்டச்சத்து இருந்தது. ஆனால் இது காலப்போக்கில் குறைந்துவிட்டது. இதை ஈடுகட்ட ஐநா சபையின் யூனிசெஃப் அமைப்பின் உத்தரவின் பேரில் உப்பில் ஊட்டச்சத்தை சேர்க்க நடவடிக்கை தொடங்கியதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். உப்பின் மூலியமாக நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை செறிவூட்டம் பண்ணாங்க. மத்திய அரசும் சரி, யூனிசெஃப் நிறுவனம் அப்படின்ற சர்வதேச குழந்தைகளுடைய வளர்ச்சி நிறுவனம், அந்த நிறுவனமும் என்ன அறிக்கை கொடுத்தது அப்படின்னா, உப்பின் மூலியமாக நீங்கள் அயோடினை செறிவூட்டம் பண்ணி கொடுத்தால் அதுக்கு அந்த உப்புக்கு அயோடைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். 15 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 15 பார்ட்ஸ் இருந்தால் போதும். அந்த 1 கிலோ உப்பில் 15 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அந்த அளவு இருந்தால் ஒவ்வொரு சாப்பிட்ற மனிதனுக்கும் தேவையான அளவு அயோடின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் நிறுவனம் கருது. இந்தியாவில் இரும்பு சத்து குறைபாட்டால் 60% குழந்தைகளும் 70% கர்ப்பிணி பெண்களும் பாதிக்கப்படுகின்றனர். இவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இரட்டை செறிவூட்டல் முறை என்கின்றனர் மருத்துவர்கள். ஆராய்ச்சிகள் முடிவு என்ன அப்படின்னா, டபுள் ஃபார்ட்டிஃபைட் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு. இரட்டை செறிவூட்டுதல் அப்படின்னு சொன்னால் இந்த 2 நுண்ணூட்ட சத்து, ஒன்று அயோடின், இன்னொன்று இரும்பு சத்து அயான், இதையும் உப்பின் மூலியமாக கலந்து உப்பில் கலந்து மக்களுக்கு கொடுக்குற போது அந்த உப்பின் மூலியமாக இந்த கொடுக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து அப்சார்வ் ஆகுது. ஸோ நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இரும்பு சத்து உப்பின் மூலியமாக கொடுக்கும் பொழுது, உணவின் மூலியமாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தத்தில் உள்ள இரும்பு சத்தினுடைய அளவு அதிகமாகுது. ரத்த சோகையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் முடிவு சொன்னாங்க. அயோடின் குறைபாடு, இரத்த சோகை பிரச்சனை ஆகியவற்றை சரி செய்வதற்கு உதவியாக ஊட்டச்சத்துடன் செறிவூட்டப்பட்ட உப்பை குறைந்த விலையில் அரசே விற்பனை செய்வதை பலர் வரவேற்கின்றனர். அதனால் மக்களின் உடல்நலம் மட்டுமின்றி சிறு தொழிலாக உப்பு உற்பத்தி செய்பவர்களின் நலனையும் காக்கும் வகையில் தங்களிடம் உப்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடி பிரபாகரனுடன் வேல்சங்கர்.